துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். இப்போ 10ஆம் இடத்திற்கு வரார். ஸோ தொழில் ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார். ஆனால் இருந்தாலும் 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது. அண்ட் 6ல் இப்போ இருக்கக்கூடிய சனி வந்து தன வரவை வந்து நிறையா கொடுப்பார். அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு கேத்து பெயர்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் 10ஆம் இடத்திற்கு தான் போகிறாரு. அதனால் வேலையில் நிறைய மாற்றங்கள் இவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலம். அதனால் அவங்களுக்கும் கடன் கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாங்க. ஸோ வரக்கூடிய பணத்தை வந்து கரெக்டாக இவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம் துலாம் ராசி நேயர்களுக்கு. இப்போ 10ஆம் இடத்துக்கு குரு வந்தால் பதவி போயிருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் வேண்டாம். இந்த கேதுவும் சேர்ந்து ராகு கேத்து சனி இவற்றினுடைய இந்த சஞ்சாரம் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை இவங்க கரெக்டாக பயன்படுத்தினாலே போகிறோம். அடுத்த 1 வருட காலத்திற்கு இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பதற்றமோ இல்லை பயமோ வந்து அவசியம் தேவையில்லை. இந்த இருக்கிறத நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம்தான். ஸோ நீங்கள் பரிகாரமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கள். நிறைய சிவனடியார்கள் இருக்காங்க, இல்லை முருக பக்தர்கள் இருக்காங்க. ஸோ அன்னதானம் பண்ணுறவங்களுக்காவது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலாம், பொருளுதவி பண்ணலாம், இல்லை நீங்கள் கோவில்களுக்குமே ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஸோ எவ்ரி தேர்ஸ்டேஸ் இந்த 1 இயர் பண்ணிங்கனாலே வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியும் மற்ற கிரக பெயர்ச்சிகளும் இவங்களுக்கு சாதகமாக. சூப்பர், அருமையான தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அன்னதானம் பண்ணுங்க அப்படிங்கிறது அம்மா அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. ஐயா நீங்கள் குறிப்பிடுங்க, எப்படி இருக்குது துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிகள்? துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வராரு. ஆல்ரெடி 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உத்தியோகம், ஜீவனம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிடர் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் சில பேரெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கும். இவ்வளோ பெரிய பங்களா, ஒரு மாளிகை போல், அரண்மனை போல் வீடு, இவ்வளோ ஆட்கள், இவ்வளோ பலம், பேரு, புகழ், வசதியாக இருக்குது அப்படின்னு அப்பாவோட கேட்கும்போது அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் நல்ல பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஜோதிடர் ஆனதுக்கு பிறகு அது போல் சில வீடுகளுக்கு போக நேர்ந்தது. ஒரு IAS ஆஃபீஸர், கலெக்டர் வீட்டுக்கு போகிறோம், ஒரு ஜட்ஜு வீட்டுக்கு போகிறோம், அதுபோல் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு, அது மாதிரிலாம் போகும்போது நம்முடைய செட்டு மாதிரி பிரம்மாண்டமாக பெரிய ஹால் இருக்கும், உட்கார வச்சு பேசுவாங்க. அப்படி உட்காரும்போது நம்மை சுற்றி மொத்தம் புத்தகங்கள் தான் இருக்கும். பெரிய ஒரு லைப்ரரியில் இருக்கிற மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் புக்கு தான் இருக்கும். எடுக்கலான்னா கூட ஒரு புக்கும் இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த கனத்தை கூட நம்மளால் சுமக்க முடியாது. புத்தகத்தின் கனத்தையே சாதாரண மனிதனால் சுமக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய பொருளின் கனத்தை அவர்கள் மூளையில் சுமக்கிறார்கள். அதனால தான் வந்து அவங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து உணர முடிந்தது. அப்படி இப்போ 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால அந்த அவங்க இருக்கக்கூடிய கடமை, கர்மா, படிக்கிறேன்னா படிப்பு தான் வேலையா, என் வேலையை யாரும் குறை சொல்ல முடியாத மாதிரி செய்வேன், என் பிஸ்னஸை ஆனஸ்ட்டாக செய்வேன், என்னுடைய கணவன் மனைவின்ற ஸ்தானம் எல்லாத்தையும் கரெக்டாக நான் பண்ணுவேன்னு சொன்னால் இந்த குரு அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல சரியாக இருந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை, அது அப்படின்றத அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி பலன்? அடிச்சு தூள் கலப்புங்க. அதாவது துளாராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு விதமான குணாதிசயங்கள் கொண்டவங்க. அவங்க புரிகிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அப்போ அவங்களுடைய எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பாதிக்காத எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அவங்க ஓகே. அவர்களை பாதிக்காத எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எடுத்தாலும் அவர்கள் வந்து ஓகே ஆவாங்க. 9ல் குரு இருந்தார். இப்போது குரு பயிற்சிக்கு முன்னாடி, இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி 9ல் குரு இருக்கார். 9ல் குரு இருக்கும்போது நல்லதா கெட்டதா? அதே மாதிரி அப்போ விதைச்சா இப்போ செடி நல்லா தானே வரும். அப்போ இப்போ டைம் நல்லா இருக்குது. பட் என்னன்னா தொழிலில் ஒரு குழப்பம் வரும். நம்ம எங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாமா, அங்கே போகலாமா, பழைய கம்பெனிக்கே திருப்பி போகலாமா? நம்ம ஃப்ரெண்டு தான், இவர் கூப்பிட்டார், இந்த கம்பெனியில் நான் லீட் பண்ண சொல்கிறாரு, ஆனால் சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன பண்ணலாம், ஷேர் ஹோல்டராக வர சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி ஒரு யோசனை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வந்து அதை சொல்லுங்கள் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு டைமாக இப்போ இருக்கும். யாருக்கு? துளாராசி இந்த குரு பயிற்சி. ஸோ துளாராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உடம்பு ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் இவங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். முடிவு மட்டும் மற்றவர்கள்ட்ட ஒரு பெரியவங்ககிட்ட கேட்டு எடுத்துக்கிறது,
ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். சூப்பர். அளவுக்கு மிஞ்சின அமிர்தம் நஞ்சுன்ற மாதிரி அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புல நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால் அப்படிங்கிறது சூப்பரா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல தவிர்க்கவே முடியாதது ஒரு வேலையில வரக்கூடிய மாற்றம், தொழிலில் அவங்க எடுக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஏன்னா 10ல் குரு பொதுவா வருங்காலத்துல பட்டம் பதவி பேர் புகழை இழப்பார்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இந்த குரு பெயர்ச்சி துளாராசிக்கு உச்சமான வீட்டில் வரார் அப்படின்றதுனால பெருசாக அவங்க பயப்படணுன்ற அவசியங்கள் இல்லை. அப்போது கண்டிப்பாக வேலையில் ஒரு இடமாற்றம் ஏற்படலாம், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சம்பளத்தோடு உயர்வோடக்கூடிய ஒரு திடீர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அலங்கரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே அற்புதமான இடத்தை பார்க்குறார். முதல் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம், நிம்மதி, அமைதி பெருகக்கூடிய காலமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடுகள் அத்தனையும் தீரும். ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வீடு கட்டுற யோகம் இவங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்கும். அல்லது ஏதாவது ஒரு வீட்டுக்கு லோன் போட்டுட்டு அது சாங்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த லோன் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலத்தை இறைவன் ஏற்படுத்தி தருவார். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5வது இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய உடல் நலத்திலோ மனநலத்திலோ அவங்களுக்கு எடுக்கிற முயற்சி முடிவுகளில் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் கொஞ்சம் எல்லா விதத்திலும் நிதானம், பேசுறதுல கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா இவர்கள் சொல்லாத வார்த்தைகளுக்கு இவங்க சொன்னதாக திரித்து சில விஷயங்கள் விமர்சனப்படுத்தப்படும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் மனசில் பட்டதை டப்பு டப்புன்னு சொல்லாமல், ஏன்னா துலாம் என்பது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, சரினா சரி தப்புன்னா தப்புன்னு பேசிடும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானிச்சு பொறுமையாக இருந்து பேசுங்க. வேலை, தொழில், பண விஷயத்தில் அப்படி இருந்துட்டாலே போதும். இந்த வருடம் ஒரு வெற்றிக்குரிய வருடமாக மாறும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பணி அப்படிங்கிறதுல ஒரு மிகச்சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பொறுமை தேவை, நிதானம் தேவை, வார்த்தையில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.